பெற்றேன் பெற்றேன். இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். நாம் கூடுகை நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாய் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாரை நோக்கி நாம் கூப்பிடுவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் எல்லாத்துக்கும் எல்லாவித உலகத்தில் சென்று திரிகிற வியாதிகளுக்கு விலகி பாதுகாத்து நம்மை சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிற நல்ல தேவனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டு வாயிலுக்கு நானும் நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கூடி ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சத்தம் ஆண்டவருக்கு கேட்கும்படியாய் நல்ல சத்தத்தோடு கூட. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. சுகம் தந்தீரே, நலன் தந்தீரே, பாதுகாத்தீரே, எல்லா நாச மோச வழிகளை நடத்தினீரே ஆண்டவரே. இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எஸ் க்ளோரி. ஆண்டவரே, ஆராதனை நடத்த முடியாத பலவிதமான தடைகள் மத்தியிலும் ஆண்டவரே நம்ம குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவரே எஸ் உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே எஸ் க்ளோரி எஸ் க்ளோரி. உம்மை ஆராதனை செய்கிறோம். தகப்பனே, அந்த ஆராதனை செய்ய முடியாத தடை பண்ணினார். எஸ் க்ளோரி. ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே ஐயா இன்னும் நெருக்கத்திலும் ஆண்டவரே ஆராதனை நடத்த முடியாத தடைகள் இருக்கிறது. தகப்பனே ஐயா, நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஆராதிக்கிறோம். ஓ ராபா ஷகரனா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தானியேல் 3 வேளை ஜெபித்தான். 3 வேளை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்றான். ஆண்டவரே எஸ் க்ளோரி. நாங்கள் இந்த ஆராதனையிலே உங்க சன்னிதியில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராடுகை செய்ய. ஒரு நாள் காலையில சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆராதனை வேளைகளில் தேவ மகிமையடைவீராக. என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. சப்பா சீக்கிரத்தை சொல்ல இல்லாமல் சபையாராய் சேர்ந்து ஆராய்ச்சிக்கு மிகைப்படுத்தும் தொடர்ந்து ஓட திருவிழா அருள்வீராக. ஆராதனை வேளையில இந்த பிரச்சனைகள் ஒவ்வொரு நிறைவேற்றோம். அப்பா, நீ செய்து போக நினைத்து நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவனை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து நாம் சில பாட்டை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. காத்தவர் காப்பவர் காத்திடுவார், ஒருபோது கைவிடார். காத்தவர் காப்பவர் காத்திடுவார், ஒருபோது கைவிடார். காத்தவர் காப்பவர் காத்திடுவார், ஒருபோது கைவிடார். இன்று வரையில் நம்மை நடத்திட எளிய நீரே. இறுதி வரையில்
நம்மை காப்பார். ஆமென். காத்தவர் காப்பவர் காத்திடுவார். வருவோர் கைவிடார். உள்ளங்கையில் என்னை மறைத்த உன்னதர் நீரே. உயர்த்தும் மலையில் உந்தன் வாக்கை காப்பவர் நீரே. உள்ளங்கையில் என்னை மறைத்த உன்னதர் நீரே. உயர்த்தும் மலையில் உந்தன் வாக்கை காப்பவர் நீரே. ஆராதிக்கிறோமே என் ஆயுள் காலமெல்லாம். சேவை செய்திடுவதே என் ஆயுள் காலமெல்லாம். ஆராதிக்கிறோமே என் ஆயுள் காலமெல்லாம். சேவை செய்திடுவதே என் ஆயுள் காலமெல்லாம். Hallelujah. Hallelujah, hallelujah, praise the Lord. Hallelujah, 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 praise the Lord. காத்தவர் காப்பவர் காத்திடுவார். ஒருபோதும் கைவிடார். ஆமென். காத்தவர் காப்பவர் காத்திடுவார். ஒருபோதும் நன்றியானவரே. காத்தவர் காப்பவர் காத்திடுவார். ஒருபோதும் கைவிடார். எத்தனை கொலை நோய்கள் வந்தாலும், எத்தனை ஆபத்துகள் வந்தாலும், ஓ கர்த்தர் மட்டுமாய் நம்மை காத்தவர். இனி நம்மை காப்பார். ஓ அவர் காத்தவர், காப்பவர், இனி நம்மை காத்து நடத்துகிற. ஓ ஹalleluya. உன்னதமானவருடைய மறைவிடு. ஓ அவருடைய சக்தி மறைந்து வைத்து நம்மை காத்து நடத்துகிறவர். ஓ உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஷகரே. உள்ளங்கையில் என்னை மறைத்த உன்னதர் நீரே. என்னை உயர்த்தும் வரையில் உந்தன் வாக்கை காப்பவர் நீரே. உள்ளங்கையில் என்னை மறைத்த உன்னதர் நீரே. என்னை உயர்த்தும் வரையில் உந்தன் வாக்கை காப்பவர் நீரே. ஆராதிக்கிறோமே என் ஆயுள் காலமெல்லாம். சேவை செய்திடுவதே என் ஆயுள் காலமெல்லாம். ஆமென். ஆராதிக்கிறோமே என் ஆயுள் காலமெல்லாம். சேவை செய்திடுவதே என் ஆயுள் காலமெல்லாம். Hallelujah. Hallelujah, hallelujah, praise the Lord. Hallelujah, 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 praise the Lord. காத்தவர் காப்பவர் காத்திடுவார். ஒருபோதும் கைவிடார். காத்தவர் காப்பவர் காத்திடுவார். நன்றி Lord. நன்றியானவரே. இயேசுவா. காத்தவர் காப்பவர் காத்திடுவார். ஒருபோதும் கைவிடார். இதுவரை எங்களையும் எங்கள் மனைவி பிள்ளைகளையும் ஆண்டவரே எங்கள் விசுவாச குடும்பங்களை ஐயா தேவ ஊழியர்களை இம்மட்டுமாய் காத்தவரையே ஐயா இனியும் காப்பீராக. ஹalleluya, hallelujah. எல்லா பயத்தின் ஆவிகளுக்கு நீங்களாக்கி ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே பயத்தின்றி வாழ்வார்களாக. Hallelujah, hallelujah. கண்ணை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே இம்மட்டும் என்னை காத்தவர், இம்மட்டும் என்னை காத்த தேவன், இனி என்னை காப்பீர் ஆண்டவரே. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், ஆண்டவரே எங்களை நம்புகிறோம். என் இயேசு இருக்கிறார் என்று சொல்லி ஹalleluya விசுவாசிக்கிறவர்களாய் நாங்கள் தொடர்ந்து முன்னேற முயற்சிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. சொல்லுவோமா? பயமில்லை, பயமில்லையே,
எந்த விதமான பயத்திற்குள்ளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் சுற்றி திரிகிற கொள்ளை நோய்கள் உங்களை பாதிக்கவே எனக்கு பலவிதமான பயத்தின் மத்தியில் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அவர் நமக்கு விலகாதவர், நம்மை கைவிடாத தேவன் நமக்குள்ளே இருந்து எல்லா வருகிற எல்லா வைரஸ்களையும் அழிக்க வல்லவரோடு இருக்கிறார். பயம் இல்லாமல் ஜெயமாய் வாழ கர்த்தர் அழைத்திருக்கிறார். மீண்டும் என்று சொல்லி பாருங்க, எனக்கு பயம் இல்லை, எனக்கு தோல்வி இல்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு எதிராக செயல்படுகிற பலவிதமான வியாதிகள் வரலாம். ஹல்லேலூயா, ரட்சகர் எனக்குள்ளே, ஹல்லேலூயா, என் ரட்சகர் எனக்குள்ளே எல்லா கிருபையை அழித்து ஜெயமாய் வெற்றியாய் வாழ வைப்பார் என்று சொல்லி மீண்டும் இந்த வாய்ப்பை சொல்லி பாடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உலகத்தை பயப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா வியாதிகளை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் யெகோவா நிசி, அவர் வெற்றி தருகிறவர். எந்த கொள்ளவைகள் வந்தாலும் கர்த்தர் தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாதை கூடாது அடையாது, இந்த கொரோனா வியாதி அடையாது, ஒன்றாம் உனக்கு நேரிடாது என்று கர்த்தர் வாக்கு கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, உங்கள் வார்த்தைகளுக்காக நன்றி. வாதை ஒன்றாம் பேருக்கு நேரிடாமல் காத்துவே உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றிக்கிறோம். உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மலையே, கர்த்தரை உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி, உம்மை போற்றுகிறோம். எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மலையே, பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையே, பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையே, எங்கள் புகழினவே, எங்கள் தாய்களே, பெருங்கண்ணாய் நிலவே, எங்கள் புகழினவே, எங்கள் தாய்களே, பெருங்கண்ணாய் நிலவே, உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம். எல்லாரும் பாடுவோம். உம்மை போற்றி பாடுவோம்.
என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. கண்மாய் தேடும் பணியும் எந்தையோ பாதுகாவும் நீர் அல்லவோ. கண்மாய் தேடும் பணியும் எந்தையோ பாதுகாவும் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கொண்டாடலை வைத்துள்ளா. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த நண்பர்களே போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த இயேசுவே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த இயேசுவே. உம்மை போற்றி பாடுவோம் கண்மலையே. Hallelujah. 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 வானிலும் பூமியிலும் மேலான நானும் வானதி வாழ்ந்தவர் சொல்லுவா. வானிலும் பூமியிலும் மேலான வானதி வாழ்ந்தவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிய நாமம். இணையில்ல நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிய நாமம். இணையில்ல நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம். நம்பினோரை இன்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம். நம்பினோரை இன்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிய நாமம். இணையில்ல நாமம் ஆமே. இயேசுவின் நாமம் இனிய நாமம். இணையில்ல நாமம் ஆமே. இயேசுவின் நாமம் ஆமே. இணையில்ல நாமம். சாத்தானின் சேனையை ஜெயிக்கின்ற நாமம். சாவப்பிசாசை ஆமே. சாத்தானின் சேனையை ஜெயிக்கின்ற நாமம். சாவப்பிசாசை துரத்தின சாத்தானின் சேனையை ஜெயிக்கின்ற நாமம். சாவப்பிசாசை துரத்தின சாத்தானின் சேனையை ஜெயிக்கின்ற நாமம். சாவப்பிசாசை துரத்தின சாத்தானின் சேனையை
எந்த ஸ்தானத்தில் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா. உங்க நாமத்தை இந்த காலையில உயர்த்துகிறோம். என் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த கொள்ளையிலிருந்து காக்கப்படணும் ஆண்டவரே. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுவே, இயேசுவே. அப்படியே நின்றவனமாய் ஹalleluya. கரோனா வியாதியிலே பாதிக்கப்பட்டதற்காக ஜெபிக்க போகிறோம். தகப்பன், அவர்களை சீக்கிரத்திலே டிஸ்சார்ஜ் கொண்டு வர வேண்டும். ஒருவேளை அவர் பாதிக்கப்பட்ட சில வீடுகள் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்காம சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தரே, அவருடைய தழும்புகளாலே பரிபூர்ண சுகம் தந்து சீக்கிரம் குடும்பத்தை ரிக்கவரி பண்ணும்படியா எல்லாரும் சோதரோட ஜெபிப்போமா. ஹalleluya, 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 ஹalleluya. தகப்பனே, தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே, இந்த வியாதிக்கு ஆண்டவரே அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் காப்பீராக, உம்முடைய ஆணைப்பாக தழும்புகளினாலே அவருடைய காப்பீராக சுகம் தருவீராக. ஆண்டவருடைய தழும்புகளாலே ஆண்டவர் சுகத்தை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜனங்கள் சுகத்தை எடுத்துக் கொள்கிறோம். உலகத்தில் பாவனை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியே, அப்பா, உடைய தழும்புகள் இந்த எல்லா ஜனங்களுக்காக தாயா அளிக்கப்பட்டீங்க. இந்த எல்லா ஜனங்களுக்காக சுகத்துக்காக தாயா எங்களுக்காய் காயப்பட்டீங்க. தகப்பனே, இந்த கொள்ளை நோய்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இருக்கிற வரும்படியாக செபிக்கிறோம். அந்த சுகமடைந்து வரும்படியாக செபிக்கிறோம். உடைய தழும்புகளால பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தகப்பனே, விசேஷமாய் ஆண்டவரே, தேசத்திலே ஆண்டவரே எழுந்திருக்கிற ஆண்டவரே ஊழியர்களை, ஆண்டவரே பிஷப்மார்களை, ரெவரண்ட்மார்களை, பாஸ்டர்மார்களை, எவாஞ்சலிஸ்டுகளை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே, திருச்சபை எழுந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை, குடும்பங்களை, ஆண்டவரே வாலிபர்களை, பிள்ளைகளை, ஆண்டவரே சிறு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பாதுகாப்பு இருப்பதாக, ஒவ்வொருவருடைய பாதுகாப்பு இருப்பதாக, உடைய சக்தியின் மறைவிட காப்பீராக ஆண்டவரே. பாதகம் கூடாது, அணுகாது, கொல்லாம நேடாது சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, காப்பீராகப்பா. உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். உடைய காப்பு ஆண்டவரே, உடைய பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆராதனை தேவன் மகிமைப்படி, ஆராதனை தேவனை மகிமைப்படிங்கப்பா. ஆமாப்பா ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே ஐயா உடைய சமூகத்திலே இருந்து அநேக ஜனங்கள் வருகிறார்கள். ஆண்டவரே, வியாதிகள் அழைக்கப்படணும், வியாதி கிருபை அழைக்கப்படணும், ஜனங்கள் காக்கப்படணும் சொல்லி ஆண்டவரே ஜெபத்திற்கு பதில் உண்டு என்று நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் பதில் உண்டு. ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் தேவன் பதிலை தருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்று ஆண்டவரே, இந்த ஓட்ட எண்ணிக்கையில ஆண்டவரே உங்களுக்கு சுத்தமானவர்களை தந்து தொடர்ந்து ஆண்டவரே நாம மகிமைய தேசத்திலே ஆண்டவரே ஊழியத்தில் இன்னும் ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் ஆண்டவரே உடைய ஊழியத்திற்கு ஏற்ற அரசுகளை தந்து எங்களை பாதுகாத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சிறந்த பிதாவே, ஆமென். சங்கீதம் முதலாம் சங்கீதம் வாசிக்கலாம். முதலாம் சங்கீதம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தர் நீதிமான் வழி அறிந்திருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. அவர் இரத்தத்தால் கொல்லப்பட்ட நீதிமான்களாய் நீங்கள் நாம் இருக்கிறோம். அந்த வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய வழிகள் எல்லாம் நாம் ஒப்புக்கொடுத்து நாம் வாழ்வோம். நம்முடைய பிரயாணங்கள் எல்லாம், நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள் எல்லாம் நம்முடைய விருப்பத்தின்படி எடுக்காம அவர் விருப்பத்தின்படி எடுத்து, அவர் சித்தத்தின்படி எடுத்து, ஹalleluya, நம்முடைய வழிகள் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். சொல்லுகிறது, மனிதனுக்கு சரியென்று காணப்படுகிற வழி உண்டு, செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அந்த வழி மரண வழி என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வழியில் அல்ல. நம்முடைய வழியை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனா நம்மை நாம் அர்ப்பணித்து, ஆண்டவரே
என் வழிகள் எல்லாம் ஐயா உங்க சுத்தப்படி போகிற வழிகளா இருக்கட்டும், என்னை நற்பணிக்கிறேன் என்று சொல்லி ஹalleluya ஹalleluya. ஓ நீதிமான் வழி அறிந்தவர். ஹalleluya ஹalleluya. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன் வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் வழிகளை அவருக்கு ஒப்புவித்து அவருக்கே காத்திரு. அவர் உன் காரியத்தை வாய்க்க செய்வார். ஹalleluya ஹalleluya. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு, கர்த்தரை நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு, கர்த்தரை நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். கர்த்தர் நம் காரியத்தை வாய்க்க செய்கிறோம். நம் வழி அறிந்த தேவன், அவருக்கு நாம் காத்திருப்போம். கர்த்தர் தேசத்தை காத்து எல்லா தொலைநோய்க்கு விலைக்கு பாதுகாத்து தொடர்ந்து இந்த ஆராதனையை தொடர்ந்து நடத்தும். தொடர்ந்து இந்த ஓய்வு ஆராதனையை அடையாள நடத்தும். கர்த்தர் அனைவரும் செய்வார். காத்திரு பொறுத்திரு, கர்த்தரை நம்பி. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு, கர்த்தரை நம்பி. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, பணம்
காணிக்கையை ஜெபிப்போம். வேண்டி கொடுத்து ஜெபம் பண்ணு. நான் செலுத்தின காணிக்கையாச்சோ ஏசப்பா, யார் யாரெல்லாம் காணிக்கப்பட்டாங்களோ அவங்கள ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த காணிக்கை உங்க ஊழியத்துக்காக பயன்படுத்துது ஏசப்பா. ஏசப்பா, இந்த காணிக்கையை இது உங்களுக்காக பயன்படுத்துது ஏசப்பா. நீங்க தான் ஏசப்பா காணிக்கை ஆசீர்வதிங்க ஏசப்பா. காணிக்கை கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. அவங்க 50 100 ஆசீர்வதிங்க. ஏசு நாங்க நடத்திடாவே. ஆமென். ஆமென். நம்முடைய ஊழியத்திற்கு அநேக பொருளாதார காரியங்கள் உதவி வருகிறார்கள். அநேக பொருளாலும் பண உதவினாலும் கொடுத்து நம்முடைய ஊழியத்தை தாங்கி வருகிறார். அவர்களுக்கான கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, வானத்தின் வாசல் ஊழியங்களுக்கு ஆண்டவரே பொருளாதாரத்தை காரியங்களை சந்திக்கப்படியால் ஆண்டவரே அநேக ஊழியர்கள் ஆண்டவரே விசுவாச குடும்பங்கள் ஆண்டவரே எங்களுடைய விசுவாச குடும்பங்கள் ஆண்டவரே சபையிலே ஆண்டவரே தேவ பிள்ளைகள் ஆண்டவரே உதவி வருகிறார்கள். ஆண்டவரே காய்கள் துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெருமாட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே கொஞ்சத்தில் உண்மையோடு அநேக அதிகாரியா மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவரே உண்மையில்லாத எங்களை தகுதியில்லாத எங்களை அந்த உண்மை உள்ளவர் என்று கருதி இந்த கனமுள்ள ஊழியத்தை தந்து நடத்தி வருகிறேன். எங்களை போஷிக்கிறேன், எங்களை உடுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, ஊழியர்களுக்கு விதைக்கிற ஆண்டவரே, இந்த காணிக்கையினாலும் பொருளாதாரத்தினாலும் விதைக்கிற ஆண்டவரே, என் பொருளாதார தேவைகளை சந்திக்க முடியாது விதைக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இது எங்களுக்கு தரவில்ல ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்துக்கு எங்க விதைக்கிறாங்க ஏசப்பா. இது காணிக்கை அல்ல, அது விதைகளாய் இந்த ஊழியத்தில் விதைக்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியமானது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விளைச்சலை அவருக்கு தருபடியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ 30, 60, 100 பலன் தந்தது நேரத்தில் வாசிக்கிறோமே. தகப்பனே, ஊழியர்களுக்கு விதைக்கிற விதைகள் ஆண்டவரே அவருடைய குடும்பங்களில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே அவருடைய ஊழியங்களில தகப்பனே சிறக்க செய்வீராக. அநேக தசம வாங்கினாலும் உற்சாகமான காணிக்கையினாலும் ஆண்டவரே தாங்கி வருகிற பிள்ளைகளை தேவனை தாங்குவீராக, ஏந்துவீராக, சுமப்பீராக, அவருடைய தப்புப்பீராக ஆண்டவரே. கொள்ளை நோய்க்கு விலைக்கு பாதுகாப்பீராகப்பா. எங்கள் ஊழியத்தின் விதைத்தது நிமித்தம் ஆண்டவரே அவருடைய கொள்ளை நோயில் காக்கப்படுவார்களாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியக்காரனா இருக்கிறான் தாழ்மையாவதத்தில் செபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், எங்கள் குரலை கேட்கிறீரப்பா. அப்பனே, நீ சொன்னீங்களே இந்த இடத்துல செயல்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தேயும் என் சேவைகள் கவனிக்கிறவா இருக்கு சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே, தூதர்கள் ஏறுவாங்க இருக்கிறான்னு சொன்னீங்களப்பா. எங்கள் ஜெபத்தை கொண்டு போகிற தூதர்கள், பதிலை கொண்டு வருகிற தூதர்கள் இறங்கி வந்து அதற்கு எல்லாருக்கும் பதிலை தருவதற்காக எனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஊழியங்களையும் ஆண்டவரே, எல்லா கிளைசபை ஊழியர்கள் எல்லாருக்கும் அர்ப்பணிக்கிறோம். தேவன் வழிநடத்தும் சண்டே கிளாஸ் ஊழியர்கள், ஆண்டவரே சுவிசேஷ ஊழியர்கள், ஆண்டவரே டியூஷன் ஊழியர்கள் எல்லாரும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவன் பொறுப்படுத்தி நடத்தும் கரங்கள் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இன்று நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27 வார்த்தைகளை நாம் வாசித்து கேட்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். கர்த்தர் நாமம் மகிமை பெறுவதாக. எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த சம்பவத்தில் இந்த வாசிக்கப்பட்ட சம்பவத்தில் 2 சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 2
ரெண்டு விதமான வீடு கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று கற்பாரின் மேல் கட்டப்பட்ட வீடு, இன்னொன்று மணல் மேல் கட்டப்பட்ட வீடு. இப்ப இரண்டு வீட்டை குறித்து ஆண்டவர் தெளிவாய் போதிக்கிறார். இந்த ரெண்டு வீட்டு மேலையும் காற்றடிக்குது, புயல் வருது, பெருவெள்ளம் மோதுது. ஆனா கற்பாரின் மேல் கட்டப்பட்ட வீடு இடியாம அப்படியே நிற்கிறது. ஆனா மணல் மேல் கட்டப்பட்ட வீடு இடிந்து விழுந்து அழிந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப நாம் எதன் மேல் கட்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது விசேஷமா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு ஆண்டவருடைய விசுவாச குடும்பமா இருக்கிற நமக்கு இது ரொம்ப முக்கியமானது. இது மற்ற ஜனங்களுக்கு நாம் எடுக்கிறதை காட்டில் இது நமக்கு என்று முதலாவது எடுத்துக்கொள்ளணும். எனக்கு சொல்றது பாருங்க, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு, அப்படின்னா என்ன, அவருடைய தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் முதலாவது இந்த வார்த்தை. ஆனா ஆராதனைக்கு போவோம், ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் இருப்போம், அதெல்லாம் சரிதான். ஆனா ஒரு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா இங்க வந்துட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியும். அதான் சொல்றாரு, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தையின்படி நீங்க வெறும் கேட்கிறது மாத்திரம் முக்கியம் அல்ல, அந்த கேட்கிற வார்த்தைக்கு சொல்றாரு, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கணும் எவனோ. அந்த 26ஆம் வசனத்துல சொல்லப்படுது, இந்த வார்த்தையின்படி கேட்டு செய்யாதவன். அப்ப யாருக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு இந்த வார்த்தைகளை நிறைய கேட்கிறோம், ஆனா நம் செயல்பாடு ஒண்ணுமே இல்லை. நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம், கீழ்ப்படியும் கேட்கிறோம், ஆனாலும் செயல்பாடு இல்லை. சமாதானமா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்கிறோம், ஆனா வீட்டுல சமாதானம் இல்லை. சண்டை பண்ணக்கூடாதுன்னு கேட்கிறோம், ஆனாலும் சண்டை இல்லாம இல்லை, சண்டை நடந்தது. இப்ப சொல்றாரு, ரெண்டு விதமான வீடு, ஒரு மணல் மேல் கட்டப்பட்ட வீடு, ஒரு பாறை மேல் கட்டப்பட்ட வீடு. இந்த ரெண்டு வீட்டுக்கும் நம்ம எப்படியாப்பட்ட வீடு கட்டி இருக்கிறோம்னு நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை, நம்ம எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்முடைய ஆலயத்துக்கு பிரச்சனை வரும்போது சிலர்லாம் சொன்னாங்க, நம்ம வேற இடத்துல நம்ம ஆலயத்தை வச்சிருக்கோம், வேற இடத்துல நம்ம ஆராதனை செய்வோம். பாருங்க, இப்ப ஆண்டவர் இங்கதான் இந்த காத்து அடிக்குது, மழை வருது, இப்ப என்ன பண்ணுவது? இப்ப மணல் மேல் கட்டப்பட்ட வீடு என்ன பண்ணிருக்கோம்? அது இடிஞ்சு போயிட்டு வேற பிரகாசம் போயிருக்கும். கண்மலின் மேல் அந்த நல்ல பாறை மேல் கட்டப்பட்ட வீடு அசையாமல் இருக்கும். அதுக்கு நம்மளோட ஊழியெல்லாம் சாட்சி. எவ்வளவு பிரச்சனை வருது, எவ்வளவு நெருக்கம் வருது, எவ்வளவு புயல் வருது, எவ்வளவு நெருக்கங்கள் எல்லாம் பண்றாங்க, அதான் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் இந்த வானத்தின் வாசல் ஊழியம் தொடர்ந்து நடக்குது, வானத்தின் வாசல் ஊழியம் தொடர்ந்து ஸ்திரமா நிற்குது. எதற்கு காரணம் தெரியுங்களா? ஆண்டவர் சொல்றார், இந்த வார்த்தையை கை கொள்ளுகிறவர். அல்லேலூயா. பாருங்க, தயவு செய்து கொஞ்சம் தனமா இருக்கிறோம், கொஞ்சம் குருமா இருக்கிறோம், இது முக்கியம் அல்ல. வார்த்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படுகிற குடும்பம் தான் முக்கியம். 1000 விசுவாசி இருக்கலாம், 2000 விசுவாசி இருக்கலாம், ஏங்க மேட்டூர் பட்டணத்துல எல்லாமே ஜனங்களுமே ரசிக்கப்பட்டு ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா அத சொல்றாரு, அப்படியே வந்து உட்காந்தீங்கன்னா அந்த கூட்டத்திலையும் 2 விதமான ஆட்கள் இருப்பாங்க, 2 விதமான கட்டப்பட்டவர்கள் இருப்பாங்க. ஒன்று பாறை மேல் கட்டப்பட்டவர் இருப்பாங்க வாழ்க்கைய, இன்னொன்று மணல் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை இருப்பாங்க. எல்லா ஜனங்களும் ரசிக்கப்பட்டு இருந்தாலும் சரி. ஆண்டவர் விரும்புவது என்ன தெரியுமா? என் வார்த்தையை கேட்டு, 26ஆம் வாசிங்க, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனே அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பாருங்க, நம்முடைய வாழ்க்கை இந்த வசனத்தின் மேல கட்டப்பட்டதா இருக்கிறோம், இந்த வார்த்தை மேல கட்டப்பட்டதா இருக்கிறோம். சின்ன வயசுல இருந்தே நம்ம ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிவா இருக்கும். பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை வந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. வேத சொல்றது பொய் சொல்லாத, பொய் சொல்லக்கூடாது. இல்லைங்க, சமயத்துக்கு ஏற்ற பொய் சொல்லிக்கலாம். அப்படி சொன்னீங்கன்னா நீ யார எது மேல கட்டப்பட்ட வீடு? சொல்லு. மணல் மேல் கட்டப்பட்ட வீடு.
எந்த சூழல் வந்தாலும், எந்த வியாதி வந்தாலும் சொல்ல பெரிய நல்லா இருக்கணும் ஆண்டவர் நம்புவாங்க. வியாதி வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சுங்க, ஆண்டவர் இல்லைன்னுவாங்க. ஆண்டவர் கண்ணுக்குதா, மூக்குதா, வாய்க்குதான்வாங்க. இவங்க எது மேல கட்டப்பட்ட வீடு? மணல் மேல் கட்டப்பட்ட வீடு. அப்ப எந்த சூழல் வந்தாலும் யோபுவை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்ற பாருங்களேன். இதுதான் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு, நல்ல பாறை மேல் கட்டப்பட்ட வீடு. நம்ம வீடுலாம் பார்க்கிறோம், கட்டுற வீடுலாம் பார்க்கிறோம். சாதாரணமா இன்ஜினியர் வீடு ஜாஸ்தினா ஒரு 13 வருஷம் தான் கொடுப்பாங்க ஒரு கட்டடத்தினுடைய மதிப்பு. அதுக்கப்புறம் எப்பனாலும் அது இருந்து விடலாம், அவ்வளவுதான் இன்ஜினியருக்கு கொடுக்கறத. ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் அப்படி இன்ஜினியர் கொடுக்கிற மாதிரி அல்ல. நாம் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடா நம்முடைய வாழ்க்கை, இந்த வார்த்தை மேல் கட்டப்பட்ட வாழ்க்கையை நாம் இருந்ததால் நிச்சயமாக என்ன வேல் வரட்டுங்க, எந்த பிரச்சனை வரட்டுங்க, எந்த நெருக்கம் வரட்டுங்க, நிச்சயமாகவே நாம் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து விலகவே முடியாது. கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் பாதுகாப்பார். அல்லேலூயா. பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. நாம் ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், சபைக்கு வந்துட்டோம், உட்காரோம், அப்படி அல்ல இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை. இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கணத்துல அடிச்சா மர கணத்தை திருப்பிக்க. ஏன் காட்ட முடியல? காட்ட முடியாது. என் வசனத்துக்கு நான் கீழ்படிய முடியல. ஒரு கெட்ட வார்த்தை திட்டுறான்னா அவனுக்கு பதிலா இன்னும் கெட்ட வார்த்தை திட்டுற விசுவாசிகள் தான் இருக்கிறாங்க, விசுவாசிங்க இருக்கிறாங்க. அவனா கெட்ட வார்த்தை திட்டுறான்னா நீ நம்ம பதிலுக்கு பதில் திட்டுற, திட்டிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஐயோ பேசினாங்க அப்புறம் உட்காந்துக்கிறது. அது வந்துட்டு கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு, அது மணல் மேல் கட்டப்பட்ட வீடு. நிச்சயமா அவங்க ஒரு காற்று வரும், புயல் வரும், அப்பதான் தெரியும் அவங்களுடைய நிலைமை. நீங்க பாத்தீங்கன்னா 2 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. நல்ல மாடி கட்டடம், நல்ல ஒரு ஸ்டேட்டஸ், எல்லாம் நல்லா இருப்பாங்க. இவங்களும் மாடி கட்டிருப்பாங்க, அவங்களும் மாடி கட்டிருப்பாங்க. அவங்களும் நல்லா வாழுவாங்க, இவங்களும் நல்லா வாழுவாங்க. நல்லா இவங்களும் பிள்ளைகளை பெற்றெடுத்து வாழுவாங்க, காரு அது நல்ல ஒரு செல்வாக்கிற வாழ்க்கை, இவங்க நல்ல செல்வாக்கிற வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனா அது எப்ப நமக்கு தெரியும் அப்படின்னா, காற்று வரும்பொழுது, புயல் வரும்பொழுது, மழை அடிக்கும் போது தான் தெரியும். ஏன்னா எப்படி அந்த காற்று மழைனா, ஒரு வியாதி வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு சூழ்நிலைகள் அவங்களுக்கு மாறா வரும்பொழுது தான் தெரியும் அவங்க ஆண்டவரை நம்பி நிற்கிறாங்களா இல்ல இடிந்து விழுகிறாங்க. பாருங்க, ஆண்டவரை நம்பி வாழ்கிற வாழ்க்கை என்ன புயல் வந்தாலும் சரி ஒன்றும் பயந்துக்காது. எந்த வியாதி, எந்த கொரோனா இந்த உலகத்தை போற சுத்தி அழகை திரிஞ்சாலும் சரி, கண்மலையில் கட்டப்பட்ட வீடு பயப்படாது. அல்லேலூயா. நீங்க எல்லாம் பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறாங்க? மணல் மேல வீடு கட்டி என்ன பண்ணணும்? பயந்தான். நம்ம வாழ்க்கை மணல் மேல் கட்டப்பட்ட வீடா இருந்தா நமக்கு தெரியுமில்ல, நம்ம வீடு கட்டணும் தெரியுமில்ல. இதுல இவ்வளவு ரொம்ப தண்ணி வந்தா அறுத்துக்கிட்டு போய் இடிஞ்சு விழுந்துரும், அவங்களுக்கு தெரியும். இப்படி நிறைய மழை ஊத்துச்சுன்னா இது இடிஞ்சு விழுந்துரும் தெரியும். பாருங்க, நம்ம வீடு கட்டினது தெரியும். அப்ப நம்முடைய வாழ்க்கை எது மேல் கட்டப்பட்டிருக்கிறது? ஏங்க, என்ன கொரோனா வருதுங்க, உலகத்தானது கொரோனா வரும், ஆண்டவர் பிள்ளைக்கு கொரோனா வரும், வராமல போக கண்டிப்பா வரும். சொல்றாருல, காற்று வீசியது, புயல் அடித்தது, வீட்டின் மேல் மோதியது. கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு மேலேயும் மோதுது, மணல் மேல் கட்டப்பட்ட வீடு மேலேயும் மோதுது. 2 வீட்டு மேல தான் மோதும். இந்த உலகத்துல வர எல்லா பிரச்சனையும் 2 வீட்டு மேல தான் மோதும். ஆனா நிக்கிறது யாரு? ஆடு வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற மனுஷன் கண்மலை கட்டப்பட்டவனாய் நிச்சயம் நிற்பான். நிச்சயம் அந்த ஊழியம் நிற்கும். அந்த ஊழியம் இடிஞ்சு போகாது, அந்த மனிதன் இடிந்து போக மாட்டான், அந்த குடும்பம் இடிஞ்சு போகாது, அந்த குடும்பம் தலைமை நிற்கும். எல்லாரும் மலை மேல் கட்டப்பட்ட அழிந்து போவார்கள், கண் மேல் கட்டப்பட்ட வீடு நிலையாய் நிற்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, முக்கியமானது என்ன? இந்த வசனத்தின்படி கேட்டு நாம் நடக்கலாம். நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை வாங்கணும், அது வாங்கணும், அப்படின்னு சாப்பிடுறோம், விளையாடுறோம், படிக்கிட்டு போறோம், வரோம், வேலை செய்யறோம். இதெல்லாம் முக்கியம் இல்லை. இதெல்லாம் செய்யும் போது வசனத்துக்கு கீழ்ப்படி இருக்கிறோமா? வசனத்துக்கு உண்மையா நடக்கிறோமா? அந்த வசனம் சொல்லுது, ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கும்போது ஒரு பெரிய விபச்சாரம். இப்ப இந்த வசனம் கீழ்படிடுமா? அதெல்லாம் பார்க்கணும். எப்படியோ வாழ்றதில்ல, எப்படியோ போறதில்ல, எப்படியோ வரதில்ல. அந்த பையன் தேடுற நானும் தேடுறதில்ல, அந்த பையன் கட்டப்பட மாட்டா நானும் பண்றதில்ல, அவன் தண்ணி அடிக்கிற நானும் தண்ணி அடிக்கிறதில்ல, அவன் தம் அடிக்கிற நானும் தம் அடிக்கிறது இல்ல. நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படி நடக்கிறதா இருக்கும். அப்ப ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறன்னா, நீ எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் நீ உயிரோடு இருந்தாலும் சரி, நீ கண்மலையில் கட்டப்பட்டிருப்பான். உனக்கு வரும் நிறைய பிரச்சனை வரும். இந்த உலகத்தில் 1008 கொரோனா வரும், 1008 வியாதிகள் வரும், 1008 போராட்டங்கள் வரும். உனக்கு விரோதமா உன்
கர்த்தர் வருவரை நிலைத்திருப்பாய். கர்த்தருடைய வருகையில் நீ கர்த்தரை காண்பாய். ஒருவேளை இன்னைக்கு நீங்க அன்றவர்கள் நித்திரை ஆயிட்டாலும் கர்த்தர் வரும்பொழுது உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. அப்ப இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஏதோ ஒரு மாய்மானமான வாழ்க்கை அல்ல. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஏதோ வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு காணிக்கை போட்டு போற வாழ்க்கை அல்ல. இது ஒரு மதம் அல்ல. இது ஒரு பெரிய ஒரு மதத்துல சேர்ந்துட்டேன், கிறிஸ்துவ மதத்துல சேர்ந்துட்டேன் இல்ல. இது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்கிற வாழ்க்கைதான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. வேலையையும் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நாம மகிமை பெறட்டும். பாருங்க, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை கேட்டு. ஆமா, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளை நான் கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்ணில் கட்டப்பட்ட வீடா இருக்கிறான். 26 சொல்லப்படுது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டப்பட்ட புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நினைச்சு பாருங்க, நல்ல மாடி வீடு கட்டி இருக்கான். நான் 10 மாடி வீடு கட்டிருக்கான்னு சொல்றாரு, அவன் புத்தி இல்லாத மனுஷன். ஆண்ட வார்த்தை கீழ்ப்படியாம என்ன செல்வாக்க இருந்தாலும் சரி, ஆண்ட வார்த்தையை கேட்காம கேள்வி பண்ணு. ஆண்ட வார்த்தை கீழ்ப்படியாம என்ன ட்ரெஸ் பண்ணாலும் சரி, என்ன அழகா இருந்தாலும் சரி, எத்தனை மாடி கட்டடத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி, ஒரு பேரு அது மணல் மேல் கட்டப்பட்ட வீடு. ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஏதோ ஒரு சூழ்நிலை வரும், உங்களுக்கு இருக்கிற இடமே தெரியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை நாம் நீடித்து நாட்களாக நிலைத்திருக்கிறோம். ரொம்ப நாளாய் நாம் உங்க உலகத்துல வாழணும். தகப்பனின் தாயின் கடன் பண்ணு. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வசனம் சொல்றது, உன் தகப்பனின் தாயும் கடன் பண்ணு. எபேசியர் 6:1 சொல்லுது, தகப்பனின் தாயும். எபேசியர் 6:1 சொல்லுது, சொல்லு. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். அப்புறம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன்னால் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள எல்லாம் கற்பனையாயிருக்கிறது. முதல் கற்பனை என்ன? என்ன? தகப்பனையும் தாயும் முதலைய கற்பனை அதுதான். நீ இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, பிள்ளைங்களாம் அதுல யூடியூப்ல கேட்கிற பிள்ளைங்களும் சரி, நீங்க இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீ என்ன கோடி கோடியா சம்பாதிச்சு நீ நல்ல பிள்ளைகளை பெற்று நீ வாழ்ந்தாலும், நான் சொல்றேன், இந்த வார்த்தைப்படி சொல்றேன், பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருக்க மாட்டாது. உன் வாழ்நாள் நீடித்திருக்குன்னா, பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருக்குன்னா என்ன பண்ணணும்? இந்த வார்த்தை சொல்லுகிற, இந்த ஆளுடைய வார்த்தை சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பிள்ளைகளே, உன் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். என்ன கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும்? நான் வார்த்தை சொல்லிக்கிறாரு, நான் உண்மையா வாழணுவேன், கர்த்தர் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு, என் அப்பா அம்மாவுக்கு உண்மையா வாழணுவேன், என் தகப்பனுக்கு என் தாய்க்கு உண்மையா இருக்கணுமே, என் கணவனுக்கு என் மனைவிக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். புரியுதுங்களா? இது நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை ஜாலியா வாழ்ந்துட்டு ஞாயிற்று மாறாது போடுறது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. உனக்கு அதான் வசனம் என்ன சொல்றது, உனக்கு நன்மை உண்டாக இருக்கும் இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்து உனக்கு நன்மை தான். வாழ்நாள் எல்லாம் நன்மை. கவனி, உன் வாழ்நாள் எல்லாம் நன்மை. பூமியில் இருக்கிற வாழ்நாள் எல்லாம் உனக்கு நன்மை. ஒரு தீமையை நடக்கக்கூடாது. தீமையை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னா நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உனக்கு நன்மை மாத்திரம் தான் நடக்கணும். நான் ரொம்ப நாளா வாழணும், நல்லா சுகத்தோடு இருக்கணும். இந்த கொரோனா வியாதி கூட எத்தனையோ பிள்ளைங்க மறிச்சிட்டாங்க. கர்நாடகத்துல சின்ன சின்ன பிள்ளைங்களும் மறிச்சிட்டாங்க. இன்னைக்கு உங்களை உயிரோடு வச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் வாழ்நாட்கள் நம்ம நீடித்து இருக்கணும். இன்னும் வாழ்நாட்கள் நல்லா இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டியது, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்படுவாயாக. ஓகே, இதெல்லாம் கேட்டு இதன்படி நடக்கணும் வச்சுக்காவ, அவன் எது மாதிரி வீடு கட்டணுமோ இருப்பான். மணல் வீடு கட்டணுமா?
நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, நல்லா பாட்டு பாடுறீங்க, நல்லா நம்ம ஊழி செய்றீங்க, அது முக்கியம் அல்ல. தகப்பனும் தாயும் எத்தனையோ ஊழியக்காரங்க தன் ஊழியத்தை ஆரம்பிச்சு தன் பிள்ளை கையில கொடுத்துட்டு இன்னைக்கு சோதனை இல்லாம இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்க. தகப்பனுக்கு கனம் இல்லை, தகப்பனுக்கு பராமரிப்பு இல்லை. அவன் வாழ்நாள் நீடிக்குன்னு சொல்றீங்களா? மணல் மேல் கட்டப்பட்ட பெரிய ஊழியக்காரா இருப்பாங்க. ஊழியக்காரெல்லாம் சம்பாதிச்சு கொடுத்து பிள்ளைகளுக்கு ஊழியத்தை கொடுத்து ஊழியத்தை நடத்திட்டு வருவாங்க. தகப்பனுக்கு போஷிப்பு இல்லை, தாய்க்கு பராமரிப்பு இல்லை. அவங்க ஏதோ ஒரு ஆசந்தத்துல விடுற ஆட்கள் உண்டு. ஏன்னா உலகம் ஒன்றும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீட்டுல படுக்க வைக்கிறது உண்டு. இதை கேட்கிற அன்பான தேவ ஊழியர்கள், ஒருவேளை இந்த வார்த்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உன் தகப்பனின் தாயை கனம் பண்ணு. உன் தகப்பனும் சேர்த்து இந்த ஊழியம் பல லட்சங்கள் சேர்த்து, பல கோடிகள் சேர்த்து இருக்கலாம். இன்னைக்கு அந்த தகப்பனுடைய நிலை என்ன? நீ பயங்கரமான ஊழியக்காரா இருக்கலாம், நீ பயங்கரமான ஊழியர்களா இருக்கலாம், பல கோடி ஜனங்கள் உங்களுக்கு விசுவாசிகள் இருக்கலாம். நான் சொல்லட்டுமா, உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணாமல் போவாயானா எப்படியாப்பட்ட ஊழியக்காரா இருந்தாலும் சரி, மணல் மேல் கட்டப்பட்ட ஊழியர், மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாய் இருப்பீர்கள். காற்றடிக்கும், புயல் வரும், மழை பெய்யும், அப்பதான் உங்களுக்கு தெரியும் இடிந்து கொண்டுவிடாமல். அன்பான தேவ ஊழியர்களே, எங்களுக்கு அன்பான தேவ ஜனமே, எங்க அன்பான பிள்ளைகள் தேவ ஜனமே, கர்த்தரின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிகிறோம். ஆமாங்க, இந்த வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தைகளை கீழ்ப்படிந்தான் ஆக வேண்டும். தகப்பனின் தாயின் கனமணிதான் உன் வாழ்நாளுக்கு நீடித்து உனக்கு நன்மை நடக்க நீ கனமணிதான் ஆக வேண்டும். எல்லாவற்றையும் பராமரித்து தான் ஆக வேண்டும். ஒருவேளை தகப்பன்மார்கள் வயதான நாட்கள் அவங்க கொஞ்சம் மரணம் பிடிக்கலாம், வயதாக குழந்தை போல மாறுவார்கள் என்று அநேகர் சொல்றாங்க. அப்படி கூட குழந்தை போல மாறலாம். நாம் குழந்தையா இருக்கும்போது நாம் பெற்றோர் நமக்கு பார்த்தார்களே, நாம் குழந்தையா இருக்கும்போது பண்ண தப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு நம்ம வளர்த்தினாங்களே, இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் ஒரு குழந்தை போல மாறினாலும் அவளை நாம் நடத்த முடியல. நீங்கள் நடக்கணும். தகப்பனும் தாயும் மனம் பண்ணணும். உன் வாழ்நாள் நீடித்திருக்க, உனக்கு நன்மை நடக்க, உன் பிள்ளைகள் நன்மை நடக்க, உன்னுடைய ஊழியத்தில் நன்மை நடக்க நிச்சயமாக தகப்பனும் தாயும் பிரியமான தேவ அன்பான தேவ ஊழியர்களே, அவங்களுக்கு போதிக்கிறதுக்கு அளவுக்கு நம்ம பெரிய எனக்கு வயது இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை நாட்டில் சொல்லிதான் ஆக வேண்டும். அவருடைய வார்த்தையை கேட்டுதான் ஆக வேண்டும். சின்னவனா இருந்தாலும் பெரியவனா இருந்தாலும் இதை கர்த்தர் பேசுகிறான்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்நாள் நீடித்திருக்கும், வாழ்நாள் நன்மையாக இருக்கும். கர்த்தர் நாம் மையப்படுவதா பாருங்க, வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் வாசிக்கிறார். லூக்கா 6:47 இதே சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கிறார் 6:47. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டுகிறவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்தது, விழுந்து அழிந்தது என்றார். அதே சம்பவத்தை இங்கே சொல்லுங்க. அது இன்னொரு சம்பவம் சொல்லுது. ஆழமாய் தோண்டி ஃபவுண்டேஷன் போட்ட வீடு கட்டின மனுஷன் சொல்றாங்க. பாருங்க, இன்னைக்கு நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதாங்க. நம்ம ஆழமாய் தோண்டி கற்பாறைகள் கட்டின வீட்டுக்கு ஒப்பாங்க. வார்த்தைக்கு ஒப்புக்கொடுக்கும். ஆண்டவரே, உங்க வார்த்தைகளை கீழ்ப்படிவாங்க, உங்க வார்த்தைகளை உண்மையா இருப்பாங்க. இந்த வார்த்தைக்கு எல்லாவற்றையும் நாம் கீழ்ப்படிய நடப்பேன் சொல்றோம். இந்த வார்த்தைக்கு நீர் நடக்க மாட்டேன், உன் கற்பனைகளை கைகொள்வேன்னு சொல்லி நான் முடிவெடுக்கிறேன். எல்லாம் சில என்ன சொல்றாங்க, கிருபியின் நாட்கள், அது கிருபியா அவர் மன்னிச்சிடுவாரு அப்படின்னு இல்லை. அது கிருபியாய் மன்னிக்கிறவரா, அந்த கற்பனைகள் நம்ம கைகொள்வதா, அந்த கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தான் ஆக வேண்டும். அப்பதான் நம்ம ஆஸ்வதிக்கப்படுவோம். இல்லைன்னா ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. கடைசியாக ஒரே வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு அவர் அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அதிக பாக்கியவான். ஹalleluya, ஹalleluya. யாருங்க பாக்கியவான்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும். ஆமாங்க, நம்ம அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், நம்ம கீழ்ப்படிய உங்களுக்கு கொடுப்போம். ஏசப்பா, நம்ம வார்த்தையை நான் கீழ்ப்படிவான், உமக்காக நான் வாழ்வேன். ஏசப்பா, நம்ம அர்ப்பணித்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை உலக ஜனங்களுக்கு அது ஒரு மடமையாக கொண்டலாம். ஒரு உலக ஜனங்களுக்கு என்ன அறிவில்லாம வாழ்வனா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்படி திட்டம் இங்கே அமைதியாக போராடுன்னு கூட சொல்லலாம். இல்லைங்க, நம்ம ஆண்டு வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிப்போம், சகிப்பு தன்மையோடு பொறுமையோடு எல்லாரையும் மன்னித்து நாம் நம்மை அர்ப்பணித்து நாம் வாழ்வோம். ஒரு பரிசுத்தமாய் வாழ நம்ம ஒப்புக் கொடுப்போம். 26 சொல்லுவாங்க, அவங்க பலவிதமான காரியங்களை நமக்கு எதிராக பேசலாம். மன்னித்து மறந்து கர்த்தருக்காக நாம் சாட்சியாக இருப்போம். நம்மை தேவன் அந்த நன்மையும் அந்த தருகிற அந்த கிருபையும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கர்த்தரை வைத்திருப்போம். நம் கண்களை மூடி நாம் சொல்லிப்போம். ஹalleluya, ஹalleluya. கண்டியானவரே, எல்லாம் கண்டுபிடிச்சோம்னு எல்லாம் பிடிச்சோம்னுங்க. ஏசப்பா, உங்க வார்த்தைகளை கீழ்ப்படிவேன். ஏசப்பா, இந்த சின்ன வயசுல இருந்து அந்த வார்த்தைகளை கீழ்ப்படிவான். எஸ் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். ஒரே ஒரு சமத்தை மாத்திரம் உன் தகப்படும் தாயை கனப்பண்ணு. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வார்த்தைகளுக்கு வந்திருக்கு. வார்த்தைகளுக்கு சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து நான் உங்க பிள்ளைகள் என்பதை அன்றைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும் என்பதை நம்பிக்கை அர்ப்பணிக்கிறோம். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், ஆண்டவரே அடைகள் மோதட்டும், மதைகள் சுழியட்டும். தேவன் எங்களுடைய ஐயா கண்மலையா இருக்கு. உங்க கண்மலையில் கட்டப்பட்ட வீடா இருக்கிற நாங்கள் அசையாமல் இருப்போம். எல்லா தேவ ஜனங்கள் அந்த கண்மலையில் கட்டப்பட்ட வீடுகளாய் இருப்பார்களா? ஒரு வார்த்தை கீழ்ப்படிந்து வாழ்கிற பிள்ளைகளாய் வளர்வார்களாக. எடுத்த நாட்களாய் இருப்பார்கள். உங்க நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் வாரம் முழுவதும் எங்களுக்கு இந்த மாதம் விசேஷமா இந்த மே மாதம் முழுவதும் உடைய தயவுள்ள கரைகளை வழிநடத்திட்டே இந்த மாதம் முழுவதும் தேவ ஜனங்கள் நம்புகிற தேவ ஜனங்கள் செழிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறோம் செழிப்பான வார்த்தைப்படி மாதம் முழுவதும் செழுமையாய் பசுமையாய் வாழ்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் முடிக்கிறார்கள். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாய் பாருவாங்க. ஆமென், ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். உடனே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். இது வானத்தின் வாசல். ஏசையா, வானத்தின் வாசல். ஆமென்.
கண்ணீரையா ஓலை கண்ணீரையா இது வானத்தே வாசல் ஏசையா அது வானத்தின் வாசல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஐக்கியம் என்னும் சதாகாலம் நம் யாவரும் இருப்பதாக. ஆமென்.